கோட் மாதிரி ஒரு பெரிய படம் பண்ணும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு மிஸ்ஆப், ஏதாவது ஒரு டிலே, ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா? ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுங்களேன், எப்படி நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை உட்காந்து பேசிடுவேன் நான் ஆர்டிஸ்ட் கிட்ட பேசிட்டு அங்கே டிலே ஆச்சுன்னா இங்கே நாங்கள் வேறு ஏதாவது பேசிட்டு இருப்போம், ஏதாவது அவங்கள பயங்கர சுவாரஸ்யப்படுத்திடுவேன். ஏதாவது பண்ணிட்டு அதுக்கு ஷார்ட்டுக்கு லேட் ஆகுதுன்னு கேட்குற மாதிரி வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுறேன். சில சமயம் ப்ரெஷர் பயங்கரமாக இருக்கும். சில சமயம் வந்து விஜயனா வந்து திடீர்னு அவங்க வந்து கரெக்டாக இஸ் வெரி வெரி பங்க்சுவல். ஐ மீன் விஜய் சார் மாதிரி நான் ஒரு பங்க்சுவலான ஒரு ஒரு ப்ரொஃபஷ்னலாக அவ்வளோ பர்ஃபெக்டாக அவங்க வந்து நான் அவருக்கு 9:30 தான் ஃபர்ஸ்ட் ஷாட் சொல்லுவேன். அவர் 7:15 ஸ்பாட்டில் இருப்பார். நான் ஒரு நாள் வந்து எனக்கு சொன்னாங்க, நானே 8 மணிக்கு தான் போவேன். 9:30 தான் ஹீரோக்கு சொல்லியிருக்கோம், நம்ம ஒரு 8 மணிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்துட்டார். என்னது வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வேணா. அதுக்கப்புறம் கேட்டேன், ஏன் நான் இப்படி பண்ணுறேன்? ஒன்று எனக்கு ஐ வாண்ட் டு கம் ஏர்லி, ஐ வாண்ட் டு ஸ்டே தேர். எனக்கு வந்து செட் பண்ணிட்டு மேக்கப் போடுறதுக்கு, ஹேர் ஸ்டைல் செட் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். ஒரு பவர் நேப் ஒன்று எடுக்கணும், டிஃபன் மெதுவாக சாப்பிடணும். எனக்கு அவசரமாக எல்லாம் பண்ணிட்டு வர முடியாது. எனக்கு ரிலாக்ஸாக பண்ணணும். அதனால் நீ அதை பற்றி கவலைப்படாது, நீ வர டைமுக்கு நீ வா. ஏன்னா 9:30 கரெக்டாக ஷார்ட்டு கூப்பிட்ரு, அவள் தான் நான் கூப்பிடுவேன். வேறு ஒன்றுமே சொல்ல மாட்டேன்.